பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 28. அத்தியாயம் 4, பதம் 2. ஏவம் பரம்பரா ப்ராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேஹ மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. உன்னதமான இவ்விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலித் தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் மறைந்து விட்டதைப் போல தோன்றுகின்றது. ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இந்த யோகம் ஞான யோகம் பழமையானது என்று கூறுகிறார். முதலில் சூரிய தேவனான விவஸ்வானிலிருந்து மனுவிலிருந்து இக்ஷ்வாகு என பரம்பரையாக வந்தது. இது ஆசிரியர் சிஷ்யர் பரம்பரை வழியாக பரவியது. இந்த ஸ்லோகம் தரும் முக்கியமான செய்தி, ராஜ ரிஷிகள் அரசராக இருந்தும் துறவரம், ஞானம், தர்மம் ஆகியவற்றில் சிறந்தவர்கள். அவர்கள் இந்த யோகத்தை அறிந்திருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் மறக்கப்பட்டதால் குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு மீண்டும் கிருஷ்ணர் உபதேசிக்கிறார். இந்த ஸ்லோகத்தின் நமது வாழ்க்கை பயன்பாடு: ஆசிரியர் சிஷ்யர் பரம்பரை. அறிவு, தர்மம், யோகம் ஆகியவை தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு பரவ வேண்டும். மறதி: காலப்போக்கில் உண்மையான அறிவு மறைந்து போகும் அபாயம் உள்ளது. இன்றைய பாடம்: நம் வாழ்க்கையில் தர்மம், யோகம், ஆன்மீக அறிவு தொடர்ந்து பரம்பரையாக பரவ வேண்டும். இந்த ஸ்லோகம் நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது. ஆன்மீக அறிவு, தர்மம், யோகம் ஆகியவை பரம்பரையாக பரவ வேண்டும். மறக்காமல் தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.